நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் உடலில் 30க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. ஆனால் காவல்துறையினரோ அவர் வலிப்பு வந்து உயிரிழந்துள்ளதாக எஃப்ஐஆரில் குறிப்பிட்டுள்ளனர். 5 மணி நேரம் நடத்தப்பட்ட அஜித்குமாரின் பிரேத பரிசோதனையில் அவரது உடலில் 30க்கும் மேற்பட்ட காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கை கால்கள் மட்டுமின்றி மண்டையோடு முதுகு போன்ற பகுதிகளிலும் காயங்கள் காணப்பட்டதாகவும், குறிப்பாக தொண்டை பகுதியில் ஆழமான காயம் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றோடு உட்புற உடலில் ஏற்பட்ட இரத்த கசிவும் உயிரிழப்பிற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்ட 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் காவல்துறையினரின் எஃப்ஐஆரில் திருட்டு குறித்து விசாரிக்கும் போது அஜித்குமார் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும், நகையை பதுக்கி வைத்திருக்கும் இடத்தை காட்டுவதாக அழைத்துச் சென்ற அவர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றபோது கீழே விழுந்தார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழே விழுந்ததும் அஜித்குமாருக்கு வலிப்பு வந்ததாகவும், பின்னர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதை முற்றிலும் மறுக்கும் அஜித்குமாரின் உறவினர்கள் காவலர்களின் அடிதாங்க முடியாமல் அவர் இறந்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர்.